அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 18, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு எலெக்ஷன் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு குடி செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, உடல் உறுப்பு இயக்க பிறவி குறைபாடுள்ள கேரள பெண் குடிமை பணி தேர்வில் தேர்ச்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது செரிப்ரல் பால்சி காரணமாக சக்கர நாற்காலியின் உதவியுடன் வாழ்ந்து வரும் கேரள பெண் சாரிகா குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றது பலருக்கும் உத்வேகம் அளிப்பதாக தோன்றியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்வேகம் அளிப்பவராக தோன்றியுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பலருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் முறை சந்திரயான் திட்டம் தொடரும்னு இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி சாதனை படைத்தது. அடுத்து விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இஸ்ரோ தீவிரப்படுத்தி வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். என்ன வரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. என்ன வரவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.